அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் பாலுவண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று எனக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படலை. நான் வந்து என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வாகனத்தில் ஏற்றி இந்த பக்கம் திரும்பின உடனே என்னை வந்து எங்கள் வீட்டு வாசல்லே ஒரு 8 பேர் வந்து எல்லாருமே அன்யூனிஃபார்மில் லுங்கி பனியன் அந்த மாதிரி யூனிஃபார்மில் அவங்க போலீஸான்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் வரமாட்டேன், நான் இப்போது ரொம்ப கேஷுவல் வேரில் இருக்கேன், நான் இந்த ட்ரெஸ்ஸோடு வர முடியாது, என் அட்வொகேட் கிட்ட பேசினேன், ஒய்ஃப் கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல. பக்கத்தில் ராயபுரம் காவல் நிலையத்தை தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை வாகனத்தில் தான் ஏற்றிட்டு போனாங்க. ஆனால் ராயபுரம் காவல் நிலையம் போல் அதை தாண்டி தாம்பரம் போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படையான உரிமைகளும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை, எதுவுமே சாதகமாக நடக்கலை. சரி என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு 5 மணி வரைக்கும் எனக்கும் தெரியாது எங்கே இருக்காங்கன்னு, கூட்டு போகிறவங்களுக்கும் தெரியாது எங்கே கூட்டு போகிறாங்கன்னு. 5 மணிக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. பாலுவண்ணனோட வழக்கறிஞர் குழு அங்கே கோர்ட்டில் ஆஜராகி நேற்று வந்து நீதித்துறை மூலயமா எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க. நீதித்துறை மேலே மிகுந்த நம்பிக்கை உடையவன் நான், சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உடையவன் நான் வந்து அதனால் இந்த விஷயம் நான் பேசினதுக்கு காரணமே திருப்பதியில் இப்படி ஒன்று நடந்துச்சு, அது ஒரு சிஎம்மே வெளியே சொன்னார், அந்த தைரியத்தில் தான் நான் பேசினேன். ஒரு சிஎம்மே வந்து வெளியே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆந்திராவில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து செவிவழி செய்தியாக வந்தது, இங்கே இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இது இருந்தால் ஒரு வேளை அதை சரி பண்ணிட்டு அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் பேசினது. அது தப்பான முறையில் போய் சேர்ந்துருக்கு. இந்த கோர்ட்டில் அது இருக்கிறதால அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது. இந்த நிலைமையில் எனக்கு வந்து ரொம்ப ஆதரவாக நான் பேசினதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஆதரவாக கருத்து சொன்ன இனக்காவலர், எங்கள் குடும்பத்தோட தலைவர் மாதிரி ஐயா மருத்துவர் அவர்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். சின்னையாவுக்கும் மனமாற உளமாற நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச்ராஜா சாருக்கும் வானதி மேடமுக்கும், அது கூட சமூக வலைதளங்களில் எனக்கு ஆதரவாக பேசின அத்தனை நண்பர்களுக்கும், பல கட்சியை சேர்ந்த பிரமுகர்களுக்கும், திரைத்துறையில் முக்கியமாக நேற்று எனக்கு சாதகமாக பேசின பேரரசு சார், அவங்க எல்லாருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேசினதுக்கு இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் திருச்சியில் என் கூட உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து நான் சொன்ன விஷயத்தில் இருக்க அந்த உண்மையான கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அண்ணன் மூலயமா இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட ஒத்துழைப்புக்கும். நான் எதுவும் பர்சனலாக யாருக்கூடையும் இதை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் சொல்ல, ஒரு அவேர்னஸாக இருக்கணும், இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொன்னது தான். தொடர்ந்து நீங்க காவல்துறை கூட்டு போகும்போது உங்களுக்கு எந்த உரிமைகள் கொடுக்கலன்னு சொன்னீங்க. அதான் சார், இது கோர்ட்டில் இருக்கிறதால தான் நான் நேற்றும் பேசல, இன்னைக்கும் இதை பற்றி பேச விரும்பல. கரெக்டான நேரத்தில் நான் இன்னும் ரொம்ப மனித உரிமைகள் மீறல் மட்டும் சொல்லுங்களேன், என்ன பண்ணாங்க உங்களுக்கு? அதான் சொன்னல சார், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நானும் பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, நமக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்றான்னு கூட சொல்லலை, அதுவே மிகப்பெரிய மனித உரிமை மீறல் தான். அப்புறம் பேசிக்கலாம். அதனால அனாவசியமா தேவையில்லாம இன்னொரு அதான் அண்ணன் பார்த்துப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அண்ணன் மூலியமா தகவல் வரும், நிச்சயமா நல்ல செய்தி வரும். நன்றி, உங்க ஆதரவுக்கு நன்றி.